நீங்க உங்க பர்சன் நெனச்சிட்ருக்கீங்க இந்த நொடி, அவங்க உங்கள பத்தி என்ன நெனச்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல. இது ரொம்ப பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு. அந்த மாரி தான். இப்போ நீங்க அவங்க பத்தி என்ன நெனச்சிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்கள பத்தி அவங்க என்ன நெனச்சிட்ருக்காங்க, இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க இந்த செகண்ட் அவங்க என்ன நெனச்சிட்ருக்காங்க அப்படின்னா, உங்கள பத்தி கொஞ்சம் பெருமையா தான் நெனச்சிட்ருக்காங்க. You instinctively know what is right for you and you have the power to say no or walk away at any time. அதாவது நீங்க உங்க மனசாட்சிக்கு துரோகம் பண்ணி எதுவும் பண்ண மாட்டீங்க. அதே சமயம் இந்த பெர்சன் ஏதாவது எல்லைய தாண்டுனாங்க அப்படின்னா, எந்த நொடி வேணா நீங்க வந்து இந்த காதல்லேருந்து வாக் அவே பண்ணிடுவீங்க. இல்லைனா காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க அப்படின்ற புரிதல் இந்த பெர்சனுக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப உங்களோட இன்ஸ்டிங்க்டை நம்புவீங்க. இல்லைனா வந்து இன்ட்யூஷன் நம்புகிற ஆல்ஸ் லைக் பிட் ஸ்பிரிச்சுவல். அதே சமயம் வந்து நீங்கள் எதையும் பொறுத்து போக மாட்டீங்க. தப்பு அப்படின்னா தப்பு தான். அதே சமயம் உங்ககிட்ட கேம்லாம் ப்ளே பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்தது அப்படின்னா யோசிக்கவே மாட்டீங்க. கிளாரிஃபிகேஷன் கூட கேட்க மாட்டீங்க. முடிவு கட்டிட்டு கிளம்பிடுவீங்க. அதான் அந்த பர்சன் இட்ஸ் லைக் கொஞ்சம் பெருமையாக தான் நினச்சி பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் சச் அ பியூட்டிஃபுல் சோல் இல்லை அப்படி அந்த மாதிரி ஒரு பெருமை, ஒரு கொஞ்சம் பெருமிதம். எம்ப்ரேஸ் தோ ஈச் த்ரூ ஈச் அதர் யூ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பீசஸ். நீங்கள் அவங்களோட மிஸ்ஸிங் பசில் பீஸ். நீங்கள் வந்துட்டீங்க அவங்க வாழ்க்கையில் அப்படின்னா, நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளீட் அந்த அந்த பீஸ் வந்து எப்போ வேணால் அவங்கள விட்டு போயிடும். உங்களை லைக் அவங்களுக்கு புரிதல் இருக்குது. உன்னை நான் சரியாக ட்ரீட் பண்ணல அப்படின்னா நான் உன்னை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் உன்னையும் தள்ள மாட்டேன், நானும் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட மிஸ்ஸிங் பசில் பீஸ் அப்படின்ற ரியலைசேஷன் இந்த பர்சனுக்கு இருக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மெசேஜஸ் வருது இன்றைக்கி. ஸோ வேறு என்ன உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க இந்த நொடி வந்து அவங்க மனசுக்குள்ளே உங்களை பற்றி என்ன எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. ஏதோ நீங்கள் ஒரு இடத்துல செஞ்சு விட்ருக்கீங்க, அதோ பார்த்திங்கன்னா பிளாக்கேஜ் வருது. கிராஸ் ரோட். இனிமேல் வந்து இந்த பர்சனை இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்க போகிறதில்ல. மேபி இந்த பர்சன் வந்து இன்டெசிசிவ் எனர்ஜியில் இருந்தாங்க அப்படின்னா, அதனால் நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அதை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஜகிள் பண்ணுறது, இன்டெசிசிவ் எனர்ஜியில் இருக்கிறது எல்லாம் பண்ணால் நீங்கள் டட்டா பை பை சொல்லி கிளம்பிடுவீங்க அப்படி தெரியும். ஏன்னா அது குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் எனர்ஜி. வா வெரி பவர்ஃபுல். ஸோ வாவ், ஹூ ஆர் யூ கலெக்டிவ் 2233. இது ரொம்ப ஸ்பிரிச்சுவலான கனெக்ஷன். கீ உங்களை பற்றி அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. உங்கள் மனசோட சாவி என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள்கிட்ட நேர்மையாக இருக்கணும். அதே சமயம் வந்து காதல் உண்மையாக இருக்கணும். இந்த மாதிரி ட்ராமா போட முடியாது, ஃப்ளிங்ஸ் வச்சுக்க முடியாது. இதெல்லாம் வச்சா செஞ்சு விட்டு போயிடுவீங்க. அதே சமயம் வந்து உங்களோட அன்பும் வந்து ரொம்ப ஆழமாக தூய்மையான அன்பாக இருக்கும். அது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக பில்ட் பண்ணுவீங்க கனெக்ஷன். இட்ஸ் லைக் எடுத்தேன் கவுத்தேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஹார்ட் நீங்கள். அதே மாதிரி இந்த காதலுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விப்பு. அதாவது என்ன செஞ்சாலும் இந்த காதலை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றியும் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் உங்களை மாதிரி நடிச்சு, அதாவது ஃபெமினன் மாதிரி நடித்து அவங்களோட அட்டென்ஷனை வந்து கிராஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அதையுமே அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க இந்த ரீடிங் மூலம். நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, நிறைய நடந்துட்டுருக்கீங்க பாருங்கள். 11/22/33. வாவ், சீரியஸ்லி ஹூ ஆர் யூ? Who are you? Seriously. உங்களோட காதல் வந்து டிஸ்டன்ட். ஸோ கவலைப்படாதீங்க. இது வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்கிற கனெக்ஷன். கர்மா. இது வந்து டைம் 8. அதே மாதிரி 8 வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள். என்ன உங்கள் கிட்டேருந்து போச்சோ அது திரும்ப வந்துடும். ஸோ காதலும் அப்படி தான். இந்த காமிக் பீப்புள் வந்து உங்கள் கிட்டேருந்து ஏதாவது திருட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்க திருடு கொடுக்க போகிறாங்க. உங்களை கஷ்டப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட போகிறாங்க. அதுதான் இங்கே பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து இன்டைரக்டாக சொல்கிறாங்க. 8 ஆஃப் கப்ஸ், ஹெரஃபண்ட். பிரபஞ்சம் ஏன்னா 8 ஆஃப் கப்ஸு என்ன நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. இந்த பர்சன் ஏதோ உங்களை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணும்போது நீங்கள் வந்து வெளியில் போயிட்டீங்க, இல்லைனா கோச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த காமிக் பீப்புள் இந்த பர்சனை ட்ராப் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. சில மேலே விழுறது, செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேச போகிறாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நீ எதை பற்றி கவலைப்படாத, எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நான் சொதப்பினேன் அப்படின்னா கடைசியில் நீ வந்து தவறுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா
அது வந்து நீ மன்னிக்கிற ஆள் கிடையாது, தண்டிக்கிற ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ளர்ட். இந்த பர்சனுக்கு ரொம்ப ஆசை உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணணும், இல்லைனா வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக கான்வர்சேஷன் இருக்கணும், ரொம்ப சீரியஸாகவே ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சுற்றி இருக்க ஆளுங்களால சோல்மேட், இந்த பர்சன் தான் உங்களோட சோல்மேட், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஸோ ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ், பட் இதெல்லாம் இனிமேல் வந்து இந்த கனெக்ஷனை அஃபெக்ட் பண்ணாது. ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ்னால் எது வேணால் இருக்கலாம், அவங்களோட ரிலீஜியனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்டேட்டஸாக இருக்கலாம், இல்லைனா பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கல, அதில் ஒரு ட்ராமா போடுறாங்க. நம்மளுக்கு இப்படிலாம் பழக்கம் இல்லை, அவங்க அந்த மாதிரி ஆளுங்க, அவங்க அந்த மாதிரி ஆளுங்க, நம்மளுக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லை அப்படின்னு ஏதாவது டயலாக் விட்டாங்க அப்படின்னா அப்படியே ஒரு கும்பிடு போட்டு விட்டுட்டு வந்துடுங்க, வேலையை பாருங்கள். ஸோ ரொமாட்டிக் ஃபீலிங்ஸ். ஸோ பாட்டம் டெக்கை, அதாவது டெக்கை கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு வந்து காதல் ரொம்ப முக்கியம், அது எஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த ரொமாட்டிக் ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக தே வாண்ட் டு என்ஜாய் திஸ் ஃப்ளர்ட் எனர்ஜி. அதுதான் ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியோட அவங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு அவங்க நிறைய கனவு கண்டு வச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் யாராவது இடையில வந்து பூந்தாங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, கனவை யார் கலைக்க ட்ரை பண்ணுறது, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஸோ வேறு என்ன நினைவுகளோடு இருக்காங்க, நம்ம ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சமயத்தில் இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைப் பண்ணுறதுக்கு கிளாரிட்டியை இன்னும் டைப் பண்ணுங்கள். ஏன்னா ஏஸ் ஆஃப் சோல்ஸ் வந்து இருக்குது, கிளாரிட்டி, டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது. இந்த பர்சனுக்கு இந்த காதலை பற்றின ஒரு புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக கிடச்சிருக்கு, ரொம்ப ரீசெண்டாக, பட் ரொம்ப ஆழமாக. பாருங்கள், 2 ஆஃப் கப்ஸ் வருது. நான் சொல்லலை, இந்த காதலை பற்றி ஒரு கிளாரிட்டி இந்த பர்சனுக்கு கிடச்சிருக்கு. வாவ், கேன் 2 ஆஃப் கப்ஸ். அது என்ன கிளாரிட்டி அப்படின்னா, இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட காதலை சொல்லணும், காதல் வந்து 2 பேருமே ஈக்குவல். இங்கே பாருங்கள், 2 பேர்த்துட்டே சமமாக இருக்குது. இந்த 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 கார்டில் ஸ்பெசிஃபிக்காக வந்து 2 பேர்த்துக்கிட்டேயும் கப் வந்து சமமான ஹைட்லேயும் இருக்குது, ஒரே சைஸ், ஒரே மாதிரி கப், இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இந்த பர்சனுக்கு ஒரு புரிதல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நீனு இங்கே போட்டி போடுறத விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ காதலை அன்பையும் அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ, நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே அளவும் அவங்களும் பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரீசெண்டாக வந்திருக்கு. அதனால தான் இந்த ஃப்ளர்ட்டு, இந்த ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். மேபி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா இங்கே கிராஸ் ரோடு இருக்குது. ஆனால் இனிமேல் நோ வே, அவங்க அந்த அந்த ரோடில் போய் ஒரு வீட்டோட கதவையே திறந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால் இனிமேல் இந்த மிஸ்ட்ரீட் பண்ணுறது, ஜகிள் பண்ணுறது நோ. டெவில் எனர்ஜி பாட்டம் செக்கில் என்னன்னு பார்க்கலாம். 6 ஆஃப் வான்ஸ், வெற்றி. கண்டிப்பாக இந்த காதல் வெற்றியை நோக்கி போகும், கவலையப்படாதீங்க, கொஞ்சம் கூட கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், ஸ்டெபிலிட்டி. வாவ், அகெயின் ஹூ ஆர் யூ? King of Pentacles, Queen of Pentacles, power couple, divine union, divine love. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ போராட்டம். இங்கே பாருங்கள், 3 ஆஃப் Pentacles, 10 ஆஃப் கப்ஸ். சீரியஸ்லி, ஹூ ஆர் யூ? 10 ஆஃப் Pentacles. திஸ் இஸ் 10 ஆஃப் Pentacles. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ஒர்க் பிளேஸ் லவ், அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா எனக்கு 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணிச்சு. 10 ஆஃப் பென்டிகிள்ஸ், 10 ஆஃப் கப்ஸ், இது வந்து வேறு லெவல். நீங்கள் உண்மையிலே வந்து டிவைன் லவ், இட்ஸ் லிட்ரலாக. மேபி உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் இல்லாமல் இருக்கலாம். யூ ஆர் டிவைன் பீயிங். அதில் வந்து உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் தேவையில்லை. நீங்கள் உங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு இருக்காதீங்க. யூ ஆர் பியூட்டிஃபுல். ஏன்னா இங்கே குயின் ஆஃப் பென்டிகிள்ஸில் இருக்கப்பா ஃபெமினின் எனர்ஜி பார்க்கும்போது இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுவீங்க, இல்லைனா உங்களை ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்குவீங்க. இது எல்லாமே இருக்குது, உங்களை சுற்றி எல்லாமே இருக்குது. குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் கிட்ட இல்லாததே எதுவுமே கிடையாது. இந்த பர்சனுக்கு ரொம்ப ரீசெண்டாக ஒரு புரிதல் வந்திருக்கு. உங்களோட இருக்க வாழ்க்கை, உங்களோட இருக்க போகிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்குது. இது ரொம்ப ரீசெண்டாக அவங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு சின்ன பிரிவு உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம், இல்லைனா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், ஏதோ ஒரு அழகான விஷயம் வந்து அவங்க மனசில் அப்படியே ஆணித்தரமாக பதிஞ்சிருச்சு நீங்கள் சொன்னது. ஸோ அவங்களுக்கு புரியறது, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட ஃப்யூச்சர் உங்களோட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது அவங்களால.
தட்ஸ் 10 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை, எந்த பெரிய குழப்பமும் இல்லை. அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை ஆக்சுவலாக இந்த காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுல. ஸோ இது வந்து இந்த நொடி வந்து அவங்க உங்களை பற்றி இதுதான் நினச்சிட்ருக்காங்க. காதலை பற்றி, இந்த கனெக்ஷனை பற்றி, இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் பற்றிலாம் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த கிளாரிட்டி வந்து இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகான கிளாரிட்டி கொடுத்துருக்கு. டெவில் எனர்ஜி பாட்டம் டெக்கில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. மேபி அவங்களுக்கு அவங்களோட லைக் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே டார்க்ஸ் இல்லைனா ஷேடோ சைடு இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு. அந்த ஷேடோ சைடை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதனால தான் அது பாட்டம் டெக் எனர்ஜியில் இருக்குது. ஸோ அந்த நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஷேடோ இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணி எம்ப்ரேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்து முன்னாடி போகும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேபி அந்த ரியலைசேஷன் இந்த பர்சனுக்கு ரொம்ப ரீசெண்டாக நடந்திருக்கு. இதுக்கு காரணம் பிரபஞ்சம். ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற க்ரோ ஓல்ட் அலாங் வித் மீ, த பெஸ்ட் இஸ் எட் டு பி. ஸோ பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு மெசேஜ், ரொம்ப சட்டிலாக சொல்லிட்டாங்க. க்ரோ ஓல்ட் வித் மீ, என்னோட கடைசி வரைக்கும் இருந்துட்டாங்க. அதே சமயம் த பெஸ்ட் இஸ் எட் டு பி, இன்னும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கலை, இனிமே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட். லவ் இஸ் கோயிங் அண்டர் கவர். சூப்பர். இங்கே பாருங்கள், இட்ஸ் லைக் எ பியூட்டிஃபுல் கடல் அண்டர் கவர்னுங்க அவங்க பெட்ஷீட்டை சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் லவ் இஸ் கோயிங் அண்டர் கவர். காதல்ங்கிறது வந்து அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் மட்டும்தான், வேறு என்ன பெரிய விஷயங்களை பற்றி அவங்க யோசிக்க தயாராக இல்லை அப்படின்னு. சின்ன சின்ன பியூட்டிஃபுல்லான தருணங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. இப்போது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு புரியுறது. மேபி நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக பண்ணுற ஆள்னா அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஞாபகம் வச்சுக்குவீங்க, இல்லைனா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதுலேருந்து அவங்களுக்கு புரிஞ்சது, ஓ யா, இந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்களில் தான் வாழ்க்கை இருக்குல்ல அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் க்யூட், யூ ஆர் அ க்யூட்டி பை. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட் க்யூட்டி பை அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் டீ லவர், இன்ஃபினிட் டீ குடிப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களோட உலகம் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கும். பட் அதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து சந்தர்ப்பங்கள் இருக்கும். அவங்க உங்கள் வாழ்க்கையை வந்து பார்க்குறதுக்கோ இல்லை வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ. சிலக்கு நீங்கள் ரொம்ப செக்யூர் ஸ்பேஸ் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி யூஆர் ஸோ க்யூட், அதுதான் அவங்க சொல்கிறது. ஸோ இந்த பர்சன் உங்களை நேசிக்கிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப ஆழமான காதல். பட் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போது ரொம்ப லைட் ஹார்ட்டட் கான்வர்சேஷன். லைக் பேசாமல் போக போகுது. உங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்களை ரொம்ப உயர்வாக பார்க்குறாங்க. குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் சாதாரண எனர்ஜி கிடையாது. இட்ஸ் லைக் எ வெரி வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் ரீடிங். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.